ஸோ ஃப்ளாக் வேவர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வேவர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஃப்ளாக் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் அவுட்புட் வரப்போகுது. ஸோ இதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஏதோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரியே மேலே அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் சைடில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் ஃபைல்னு இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து உங்களுக்கு பறக்குது. ஸோ இது வந்து சேவ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸ்க்ரீன் ரெக்கார்டை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்போட பெஸ்ட் ஆப்போட அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி சைடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வெப் அண்ட் ஃபைல் இருக்குது. ஸோ நீங்கள் வெப் லிங்க்கும் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஃபைல் நீங்கள் ஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைல் கொடுக்குறேன். வெப் லிங்க்னா இப்போ டோனியோட இமேஜ் போய் அதோட வெப் யூஆரில் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா டோனி இமேஜ் வந்து இங்கே ஃப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா விண்டு, அந்த விண்டோட ஸ்பீட் டைரக்ஷன் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த விண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனி தலையோட ஒரு இமேஜ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து கொடியை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ளாக் வேவர். ரொம்பவே எக்ஸலண்ட்டாக அந்த கிராஃபிக்ஸ் இதுக்கு அனிமேஷன். பட் இது அப்ளிகேஷனாக அவைலபிள் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த வெப்சைட்டில் டேரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது தெரியுது. ஸோ விண்டு அதெல்லாம் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக் டைப்லேயே வந்து டிஃப்ரெண்டான ஃப்ளாக் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாண்டர்ட், ஹாரிசாண்டல், அவுஸ்டிங் இது மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ளாக் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் இமேஜை கூட நீங்கள் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன சேவ் பண்ண முடியாது. அந்த ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும் இது உங்களுக்கு கொடுக்கல. மற்றபடி நீங்கள் அப்லோட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி நீங்கள் அவுட்புட்டை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் இது மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டாப்பாக லெஃப்டாக பாட்டமாக எந்த சைடில் அந்த ஓரியன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் வந்து இதை வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏதோ ஆக்டரோட ஃபோட்டோ இதில் வைக்கணுன்னா ஜஸ்ட் யூஆரில் காப்பி பண்ணி கூட நம்ம இப்போ விஜய் அவர் ஃபோட்டோ இந்த பைக்கில் வந்து ஓட்டிங் பண்ண ஃபோட்டோ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.